ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஊடகத்திலோடு மூலமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் நாம் இருக்கிற சூழ்நிலையில் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நல்ல சிலாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 6 மாதம் முழுதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருஷத்தின் நடுவில் தம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கிறவர், விளங்கச் செய்கிற தேவன் கடந்த மாதத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையில நம் வாழ்க்கையில ஆமென் நம் மூலமாய் தேவன் அதை செய்தார், நமக்காக அதை செய்தார். தொடர்ந்து இந்த ஜூலை மாதத்திலும் சகலவற்றையும் பூர்ணப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்து ஆமென் பிரைஸ் தி லார்ட் அந்த படைப்பின் செயலை பார்த்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர் சகலவற்றையும் நன்மையாய் செய்து ஆமென் இதோடு கூட ஒன்றும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சகலவற்றையும் படைத்து நன்றாய் இருக்கிறதாக கண்டார். When God created everything and when God saw that everything was good, amen, there was nothing to be added to the creation of God. It was so complete and so perfect. Amen. அதில் எல்லாம் நிறைவாய் இருந்தது. அதே போல ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாய் இருந்த பூமியை ஆண்டவர் அப்படியாய் விட்டுவிடவில்லை. The Holy Spirit started to move on the surface of the water. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடை பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே கடந்து வருகிறதை பார்த்தோம். இருண்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் நன்மையானதை கொண்டு வந்து மறைந்திருக்கிறவைகளை தோன்ற பண்ணி சகலவற்றையும் ஒன்றின் பின்றாய் ஒன்று படைப்பின் செயல் ஆதியாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நன்றாய் நம்முடைய பிரயோஜனத்திற்காய் செய்கிற ஆண்டவர் இந்த ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு இந்த நாளிலும் கூட சகலத்தையும் கர்த்தர் பூர்ணமாய் நன்மைக்கு எதுவாய் செய்வார். நம்மிலே நற்கிரியை தொடங்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நடத்தி கொண்டு வருகிற தேவன் அல்ல. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாய் சகலவற்றையும் பூர்ணமாய் செய்கிற இந்த 7வது மாதத்திலும் அவரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சர்வ வல்ல தேவன். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 56ல, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். அதே தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்தார். இந்த நாளில பிரைஸ் தி லார்ட் நாம் எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு பயத்துக்கு இடம் கொடாமல் ஆமென் தேவனை நோக்கி நாம் விசுவாசத்தோடு பாட போகிறோம். ஆபிரகாமின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இடைப்படுகிற தேவன், என்னை விட்டு என்னோடு கூட இந்த வருஷத்துல ஓட்டத்தை துவங்கினவர்கள் என்னோடு கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. ஆபிரகாமோடு கூட தன் பிரயாணத்தை ஆரம்பித்த லோத்து இடையிலே அவனும் அவன் வேலைக்காரர்களும் அவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஆமென். ஆகார் கடந்து போனாங்க, இஸ்மவேல் கடந்து போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தன்னுடைய மனைவியும் அவரை விட்டு கடந்து போன போதிலும் விலகாத தேவ கிருபை, விலகாத தேவ உண்மை ஆபிரகாமை தொடர்ந்து நடத்தினது. அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தரிசித்தல்ல விசுவாசித்து நடந்தார். அந்த ஆபிரகாமின் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, காரணம் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். சேர்ந்து பாடலாங்களா? பயமில்லை, பயமில்லை, ஆமென், ஜெயம் ஜெயம் தானே, என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு. பாடுவோம். இருக்கிற இடங்களில கையை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் விசுவாசத்தோடு ஆமென் let's sing and praise God. இம்மட்டு நம்மை நடத்தினார், இனிமேல் நம்மை நடத்துவார். பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லையே, ஜெயம்
ஜெயம் தானே. எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படி நிறைவேற்றுவார். என் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படி நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள் என்ற ரட்சகர் எனக்குள்ளே இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள் என் ரட்சகர் எனக்குள்ளே இவ்வுலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றார். யாக்கோபின் நாமம் பாதுகாக்கின்றது. சேர்ந்து பாட்டு. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றீர். யாக்கோபின் நாமம் பாதுகாக்கின்றது. என் துணையாளர்
சகாய நீதானே, என் துணையாள நீதானே. எஸ் லார்ட், என் சகாய நீதானே, நீதானே என் துணையாள, நீதானே என் சகாய, நீதானே என் துணையாள, நீதானே என் சகாய. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றீர். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. எனது ஜெபங்கள் எல்லாம் மறவாமல் நினைக்கின்றீர். எனது ஜெபங்கள் எல்லாம் மறவாமல் நினைக்கின்றீர். எனது துதி பலியை நுகர்ந்து மகிழ்கின்றீர். எனது துதி பலியை ஆமென் நுகர்ந்து மகிழ்கின்றீர். நீதானே துணையாளர், நீதானே சகாய, நீதானே என் துணையாளர், நீதானே என் சகாய. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றீர். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. இதய விருப்பமெல்லாம் தகப்பன் தருகின்றீர். என் இதய விருப்பமெல்லாம் என் தகப்பன் தருகின்றீர். என் ஏக்கம் இல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவீர். என் ஏக்கம் இல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவீர். நீதானே துணையாளர், நீதானே சகாய, நீதானே என் துணையாளர், நீதானே என் சகாய. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றீர். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. வரப்போகும் இழுப்புதல் கண்டு மகிழ்ச்சியால் பறிப்போம். வரப்போகும் இழுப்புதல் கண்டு மகிழ்ச்சியால் பறிப்போம். ரட்சக நாமத்திலே கொடியேற்றி கொண்டாடுவோம். இயேசு ரட்சக நாமத்திலே கொடியேற்றி கொண்டாடுவோம். நீதானே துணையாளர், நீதானே சகாய, நீதானே துணையாளர், நீதானே சகாய. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றீர். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. திறமை நம்பும் மனிதர் தடுமாறி விழுந்தார்கள். திறமை நம்பும் மனிதர் தடுமாறி விழுந்தார்கள். தேவனை நம்பும் நாமோ தலைநிமிர்ந்து நிற்கின்றோம். தேவனை நம்பும் நாமோ தலைநிமிர்ந்து நிற்கின்றோம். நீதானே துணையாளர், நீதானே சகாய, நீதானே துணையாளர், நீதானே சகாய. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றீர். யாக்கோபின் தேவனின் நாமம்
சத்தத்தை உயர்த்தி ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றேன். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. அப்படியே கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இதயம் விரும்புவதெல்லாம் தகப்பன் தருகின்றேன். என் இதய விருப்பமெல்லாம் சொல் என் தகப்பன் தருகின்றேன். என் ஏக்கமில்லாமே எப்படியும் நிறைவேற்றுவே. நீதானே என் துணையாளர். Yes, and say, oh God, oh, you're my everything, you're my heart desire, Lord. நீதான் என் துணையாளர். Hallelujah. சொல்லுங்க, நீதான் என் சகாயர். நீதானே என் சகாயர். ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றேன். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. ஹல்லேலூயா. பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நடுவில் இருக்கிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஈட்டி முறிக்கிறவரே, வில்லை ஒடிக்கிறவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்று எங்கள் நடுவில் நீர் ராஜாவாக, எங்கள் நடுவில் நீர் சகாயராக, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீராக. இந்த கால வேளையில இம்மற்றும் எங்களுக்கு உதவி செய்து இம்மற்றும் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எங்களை சுற்றிலும் கட்டுக்கிடங்காத பிரச்சனை, கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை இருந்த போதிலும் எங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட சமாதானத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க இதுவரையில் எங்களுக்கு உதவி செய்து அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, திறமை நம்பின மனிதர்கள் எல்லாம், ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாம் விழுந்து போன காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் தேவனை நம்பின நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் வெள்ளம் போல சூழ்ந்த போதிலும், படுகுழியின் அனுபவங்கள் வந்த போதிலும், கொடிய வியாதியின் சூழ்நிலைகள் வந்த போதிலும், என் தேவன் நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருந்தபடினாலே, அவருடைய தயவு நீடித்த தயவாய் இருந்ததினாலே நம் ஆண்டவர் நம்ம இந்த குழியில இராதபடி நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நிற்கும் பாதையை நடக்கும் பாதையை அகலமாக்கி, நடக்கும் பாதையை சபைப்படுத்தி கர்த்தர் நல்லவர் என்று துதிக்க இந்த காலவழியில கிருபை செய்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு நல்லவர். அந்த காலவழியில எரேமியா 9:23-24 படி ஞானி ஞானத்தை குறித்தும் பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் ஹல்லேலூயா, ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பூமியில கிருபையும் நீதியும் நியாயத்தை நடப்பிக்கிற தேவனை குறித்து மேன்மை பாராட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் உண்டு. அவருடைய விசுவாசத்தின் அவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் இருந்து அவருக்கு பிரியமானதை சித்தமானதை நாம் செய்தால் ஆபத்து சூழ்ந்திருக்கலாம். ஆபத்து போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் என் ஆண்டவர் நோபாவி அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்தது போல இன்னைக்கு நம்மை பாதுகாத்து அவர் விரும்பும் ஸ்தானத்தில் எதிர்பாராதவைகளை நமக்கு தந்து நம் தலையை உயர்த்துகிற நல்ல ஆண்டவர் அவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினார். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறேன். ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதயமே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ கர்த்தரை பாடி துதி. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே
பலனளித்தாரே. நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. ஜனவரி மாதம் தொடங்கி மற்றும் நம்மோடு கூட பிரயாணத்தை தொடங்கினவர்கள் எத்தனையோ இல்லை. கிருபையால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். விலகாத கிருபை, மாறாத உண்மை. எப்படி நாம் சும்மா இருக்க முடியும்? 124 சங்கீதத்தின்படி நீர் எங்கள் பட்சத்தில் இராவிட்டால் வேடனுடைய கண்ணிக்கும் பாலா நோய்க்கும் நாங்கள் பலியாயிருப்போம். பாதுகாத்தவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, உன் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. குடும்பமா கையதடி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நன்மை தேவனுடைய தயவை அனுபவித்தவர்கள் உங்களால் சும்மா இருக்க முடியாது. தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. எல்லா தீக்கு விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீக்கு விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகிலிருந்து காத்தாரே. காக்கும் தெய்வமேசு, காண்கின்ற தெய்வமேசு, காக்கும் தெய்வமேசு, காண்கின்ற தெய்வமேசு. இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. வாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியில். வாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியில். நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. தாங்கும் தெய்வமேசு, சுகம் கொடுத்த தெய்வமேசு. தாங்கும் தெய்வமேசு, சுகம் கொடுத்த தெய்வமேசு. இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, உன் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. ஜீவன் சுகபலன் எனக்கு தந்து, அனுதினமும் புது தீர்வை தந்து. ஜீவன் சுகபலன் எனக்கு தந்து, அனுதினமும் புது தீர்வை தந்து. என்னாயுள் நாட்களில் அன்றாடமும் குட்டி கொடுத்தே காத்தாரே. என்னாயுள் நாட்கள் அன்றாடமும் குட்டி கொடுத்தே காத்தாரே. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. தாங்கும் தெய்வமேசு, சுகம் கொடுத்த தெய்வமேசு. தாங்கும் தெய்வமேசு, சுகம் கொடுத்த தெய்வமேசு. தாங்கும் தெய்வமேசு, காண்கின்ற தெய்வமேசு. நல்ல தெய்வமேசு,
நன்மை செய்தவரை தாங்கும் தெய்வம், அவன் தாங்கள் காக்கும் தெய்வத்தை, நல்ல மேய்ப்பர் இயேசுவை ஆமென் புகழ்ந்து பாடு பாடு இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே பலனளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு, இதயமே நீ பாடு, இதயமே நீ பாடு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓ ராபா சந்தலே நாமா காக்கும் தெய்வம் இயேசு ஆமென். சுகம் கொடுத்த தெய்வம் இயேசு, நல்ல மேய்ப்பர் இயேசு, வழி நடத்தும் தெய்வம் இயேசு. அவரை புகழ்ந்து பாடுவதற்கு நமக்கு வார்த்தைகள் போதாது, ஜீவன் போதாது, சரீரம் முழுவதும் நாவாய் மாறினாலும் போதாது. ஹல்லேலூயா. Oh, we worship your name, oh God, we bless your name. தாங்க முடியா வேதனை படுக்கை வியாதி சொல்லுங்களேன். தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியில் நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. தாங்கும் தீவனேசு, சுகம் கொடுத்த தேவனேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி குடும்பமாய் அவரை புகழ்ந்து பாடு. செய்த செயலை நினைத்து பாடு. வாழ்க்கையில வந்த எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றின தேவன். வெள்ளம் போல சத்துரு வந்த போது ஆவியானவர் கொடியேற்றின தேவன் அவர். நிழல் போல நம்மை தொடர்ந்து வந்த தேவன் அவர். Praise you, Jesus. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. We worship the name of Jesus. கைகள் உயர்த்தி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. Thank you, Father. We worship your name. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்க. காலை மாலை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள், உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல
வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவோம். மற்ற பணிகள் செலுத்தினார், நாளெல்லாம் உம்மை ஆராதித்தேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளில் எங்கள் கரங்களை பிடித்தீர். சூழ்நிலைகள் மாறியது, மனிதர்கள் மாறினார்கள், நீரோ மாறாதவர். அன்றைக்கு எங்கள் கரத்தை பிடித்த தேவன் இந்நாள் வரைக்கும் எங்கள் கரங்களை விடல சுவாமி. வலது கை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னார். உடைய கரத்தினாலே மற்றும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவன் உடைய பார்வையில் அருமையா இருந்தபடினாலே கிருபையா எங்களை நடத்தினீர். இப்பொழுதும் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மற்றும் நடத்தி வந்த அதே கரம், இம்மற்றும் எங்களை சூழ்ந்து கொண்ட அதே கிருபை இந்த ஜூலை மாதத்திலும் பூர்ணமாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு இணைந்து ஆண்டவரே கர்த்தா, உம்மை சார்ந்து நீ எதிர்பார்க்கிற கனிகளை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி 1 யோவான் 2:28-29 படி கர்த்தாவே நீர் விரும்புகிற நீதியும் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே நீ சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் சுத்தம் உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் எவ்வளவு நன்மை பெற்ற நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்கள் கிரீடங்களை கலட்டி உடைய பாதப்படியில வைத்து நீரே இதற்கு எல்லாம் உரியவர், எல்லாம் மூடியவைகள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி எங்கள் கிரீடங்களுடைய பாதத்திலே வைத்து உம்மை ராஜாவாக நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் என்றும் உயர்ந்திருப்பீராக ராஜா, நீர் என்றும் உயர்ந்திருப்பீராக ராஜா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை உயர்த்துகிறோம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல நம் மாதம் முழுவதும் எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வரட்டும். இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம். தேசம் முழுவதும் உம்முடைய ஆளுகை வரட்டும். கர்த்தர் இந்த தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆளுகிற தலைவர்களுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துவிடும். இந்த கிருபை போர்க்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மற்றும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவர். அவருடைய வசனம் நம்முடைய காலுக்கு தீபமும் இந்த மாதத்தில் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதாக. அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது ஆமென், அந்த வெளிச்சம் வரப்போகிற மணவாளனை சந்திக்க அது நமக்கு உதவி செய்யும். அந்த வெளிச்சம் நாம் போகும் பாதையை நமக்கு காண்பிக்கும். இந்த வசனம் ஆமென், இந்த வேத வசனமாகிய வெளிச்சம் நம்மை
ஆமென் மற்றவர்களுக்கு தேவ பிள்ளை என்று கோடிட்டு காண்பிக்கும் வெளிச்சம். ஆமென் அது நமக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஹல்லேலூயா. God has already given the spirit of power, amen, the spirit of love and the spirit of sound mind this morning time. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருளுகிற தேவன். Praise the Lord. தேவன் நமக்கு அருளுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், அந்த நன்கொடைகள் எல்லாம், தேவன் பரத்திலிருந்து தருகிற எல்லா நன்மைகளும் நம்முடைய பிரயோஜனம் மாத்திரமல்ல, நம்முடைய பிரயோஜனத்துக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு. அல்லேலூயா. ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு பல ஆவிக்குரிய நன்மையை அருள் இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பட்டியல் போட்டு காண்பித்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Praise the Lord. The antidote for fear. இன்னைக்கு பயத்துக்குரிய தீர்வு என்ன என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாட்களில் நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையில் ஆமென் மனிதர்கள் இன்னைக்கு பலவிதமான ஒரு பயத்துக்குள்ளாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை குறித்தும் எதிர்காலத்தை குறித்த பயம், நிகழ்காலத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்த பயம், கடந்த கால தோல்விகளை குறித்த ஒரு பயம். இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு மன அழுத்தமும் சோர்வும் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு விதமான பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேசம் முழுதும் ஒரு விதமான பயத்தில் மூழ்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குள்ள ஒரு மனதுக்குள்ளே ஒரு விதமான பயம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பயம் என்றால் என்ன? எது நடக்கக்கூடாதோ அதை குறித்து சிந்திப்பது பயம். பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி. ஆமென். நாம் பயப்படும் பொழுது அது சத்துருவுக்கு அது லாபகமாய் மாறிவிடுகிறது. அது அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஒரு வழிவாசலை உண்டு பண்ணி தருகிறது. The fear becomes an access. When we fear, when we are afraid of certain things in our life, about a situation and sickness, about the future, it opens a door for the devil to operate in our lives. சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி அது வழி வகுத்து தருகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் பயப்படும் பொழுது அது மருத்துவத்துறைக்கு அது ஒரு லாபமாய் மாறுகிறது. நாம் பயப்படாவிட்டால் தைரியமாக இருந்தால் அந்த சூழ்நிலையில நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் எலியாவை போல ஒரு மலையின் உச்சியின் அனுபவம் எலியாவுக்கு இருந்தது, ஒரு வெற்றியின் அனுபவம். ஆனால் அதே சூழ்நிலையில், ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில் ஒரு தவறான வார்த்தை, ஒரு வார்த்தை, எசபேலுடைய வார்த்தை அவனுக்குள்ள பயத்தை கொண்டு வந்தது. The fear paralyzed Elijah. He took him alone to a wilderness. அந்த பயத்துக்கு எலியா இடம் கொடுத்த போது, அந்த எசபேலின் வார்த்தை கேட்ட போது அவனுக்குள்ளே பயமும் அச்சமும் திகிலும் வந்தது. He lost his identity. தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை மறந்து போனான். தேவன் அவனுக்கு கர்மேல் மலையில கொடுத்த விடுதலையும் அவன் மறந்து போனார். கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதையும் அவன் மறந்து போனான். அவன் தனிமையான மனிதன் அல்ல, தேவன் அவனோடு இருக்கிறார். கடந்த நாளில வெற்றியை தந்தார், ஆமென். வருங்காலத்தில் வெற்றி தருவார். He lost his identity. ஆமென். Fear paralyzes an individual. பயமானது ஒரு மனிதனை முடக்கிவிடும், அவன் செயல்படக்கூடாதபடி. இதுதான் பிசாசுடைய தந்திரம். பிசாசின் ஆயுதங்களில் ஒன்று பயம்.
அந்த பயத்தை கொண்டு வந்து நாம் செயல்படக்கூடாதபடி, நம் ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடக்கூடாதபடி அது முடக்கி வைத்து விடும். இந்த நாளில எலியா வனாந்திரத்துக்குள்ள போனான், தனிமையை உணர்ந்தான். போதும் ஆண்டவரே, அவிசுவாசம் அவனுக்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தது. அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். என்றைக்கு நாம் பயத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து புறப்படு வரும். போதும் ஆண்டவரே என்று சொன்னான். ஆனாலும் தேவன் அவனை விட்டு கொடுக்கவில்லை. தேவன் அவனை குறித்து பெரிய திட்டம் வைத்திருந்தபடினாலே அந்த பயத்தை மாற்றி, பிரைஸ் தி லார்ட், தேவன் அவருக்கு உன்னதமான ஒரு ஊழியத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில கடந்த கால தோல்விகள், நிகழ்கால அழுத்தங்கள், வருங்கால ஆமென் தேவைகளை நினைத்து, பிள்ளைகளுடைய காரியங்களை நினைத்து, இந்த தொற்று வியாதியின் காரியங்களை நினைத்து ஒருவேளை சோர்ந்து போய் பயந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் பயத்துக்கு உங்களை விட்டு கொடுக்காதீர்கள். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் ஆமென், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஒருவேளை அந்த மனுஷனுக்கு எப்படி அந்த பயத்தின் அனுபவத்துக்குள் கடந்து போயிருக்கலாம். தாவீது 56ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். யோபு பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவர் ஆமென் அந்த பயத்திற்கிலிருந்து விடுதலை பெற வேதாமத்திலிருந்து கர்த்தர் சில ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தன்னுடைய ஊழியக்காரனாகிய, தன்னை பின்பற்றுகிற ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிற ஆலோசனை, தீமோத்தேயு என்று சொல்லும் பொழுது அவர் யார்? 1 தீமோத்தேயு 1:2 வேதத்திலே வாசிக்கிறேன், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. விசுவாசத்திலே வளர்க்கப்பட்ட தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:14 படி அப்போஸ்தலனாகிய பவுலை தொடர்ந்து பின்பற்றின ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 5 வசனம் 6 வசனங்களே நீங்கள் 5 வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், ஒரு விசுவாச குடும்பத்தில் கடந்து வந்ததை பார்க்கிறோம். அவருடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயு, அவருடைய தாயாருக்குள்ள இருந்தது, தாயாருக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உன்னிலும் அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் உன்னிலும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். I have confidence that faith that was in your grandmother, in your mother, the same faith is still in you. விசுவாசத்தினால் வளர்க்கப்பட்ட, ஹல்லேலூயா, வேத வசனத்தை கொண்டு விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டவர். 2 தீமோத்தேயு 3:14-17 வரைக்கும் அவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு வேத வசனத்தையும் பிரமாணங்கள் அவருக்கு கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தையினாலே அவர் விசுவாசத்தில் வளர்ந்ததை பார்க்கிறோம். கடைசியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தில் ஆமென் உறுதுணையாய் இருந்த தீமோத்தேயு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தீமோத்தேயு என்று சொன்னால் the son in faith, Paul son in faith. 2 தீமோத்தேயு 4:5 ஒரு சுவிசேஷனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட அந்த தீமோத்தேயு. அவரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை 7 2 தீமோத்தேயு 1:7 கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது தீமோத்தேயு உற்சாகப்படுத்தும் பொழுது 2 தீமோத்தேயு 4:6-8 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆமென், அவர் இந்த தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் அவருக்கு வந்தது. அவர் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஜெயமாய் நான் முடித்தேன் என்று சொல்லி he was in the verge of death. ஆமென். அவருடைய பிரயாணத்தின் முடிவிலே வந்திருக்கிறார், ஊழியத்தின் முடிவிலே வந்திருக்கிறார். அவர் ஆமென் அவருடைய இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு அவர் ரோமாபுரிக்கு கடந்து செல்கிற அந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயின் புத்தகம் 1:15, 16, 17 குறிப்பாக 2 தீமோத்தேயு 1:16-17 வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். ஒனேசிபோரு என்று சொல்லப்பட்ட அந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உறுதுணையாக இருந்ததை பார்க்கிறோம். அவனுடைய சிறைச்சாலின் அனுபவங்களில் கூட இருந்ததை பார்க்கிறோம். ரோமாபுரியில் சென்று அப்போஸ்தலனாகிய பவுலை தேடி கண்டுபிடித்ததை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஆரம்பத்தில் ஊழியத்தை துவங்கினவர் அநேகர் இல்லாமல் போய்விட்டார்கள், இடையிலே காணாமல் போய்விட்டார்கள். ஆமென். உலகத்தின் ஆசை வைத்து ஆமென் பிரபஞ்சத்தின் ஆசை விட்டு கடந்து போன நபர்களை குறித்து வேதாமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த தீமோத்தேயு
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பதாக தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவரை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். விசுவாச குடும்பத்தார், விசுவாச சந்ததியிலே பிறந்த தீமோத்தேயு, இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் அநேக நேரங்களிலே அவர்களால் இந்த சத்துருவை, பிசாசை துரத்த முடியவில்லை. அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை காத்து அவர் பயந்து போனார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, மலையின் உச்சிலிருந்து அந்த மறுரூப மலையின் அனுபவத்திலிருந்து கீழே வரும் பொழுது சீஷர்கள் ஒரு சத்துருவை, ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு, ஒரு வாலிபனுக்கு விடுதலை தர முடியாமல் அவர்கள் அங்கே தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், ஆமென், அவிசுவாசம் உள்ள சந்ததியே, அவிசுவாசம் உள்ள சந்ததியே, a faithless generation என்று ஆண்டவர் அவர்களை குறித்து அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு விசுவாச சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனால் விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் இருக்காது, பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் இந்த விசுவாச பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. ஆமென். இங்கே சொல்லும் பொழுது விசுவாச மார்க்கத்தார், விசுவாச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை, ஆமென், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றளவாளர். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எப்பொழுதுமே அவைலபிள், ஆல்வேஸ் இஸ் அவைலபிள். ஆமென். எந்த நிமிஷமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 24/7 எப்பொழுதும். ஆமென். அவர் எப்பொழுதுமே நமக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஆமென் நம்மை விட்டு எப்பொழுதுமே கடந்து போகாத, நம்மோடு கூட, நமக்குள் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய இருதயத்தை நன்றாய் புரிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் நாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு பயத்தின் ஆவியா தரலப்பா, பலனும் அன்பும், ஆமென், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அகல் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் தேற்றளவாளர். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரமேறின பின்பு இதோ, ஆமென், இன்னொரு தேற்றளவாளனை நான் அனுப்புவேன். அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். நீதி குறித்து, நியாயத்து குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, அவர் என்னை போல உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார், என்னை போல ஆறுதல் படுத்துவார், என்னை போல பல அற்புத அடையாளங்களை செய்து உங்களை விசுவாசத்தில் உங்களை நடத்துவார், உங்களை பிதாவின் ஆழங்களுக்குள் நடத்துவார், பிதாவின் சித்தத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த தேற்றளவாளரை தந்திருக்கிறார். அந்த ஜெபம் என்று வரும் பொழுது நாம் பலவீனமானவர்கள், ஜெபிப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு இன்னதென்று அறியாமல் இருக்கிற சூழ்நிலையில நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பெருமூச்சோடு கூட, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். பிதாவின் இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பயத்தை மேற்கொள்ளலாம். ஆமென். நாம் சூழ்நிலை மேற்கொள்ளலாம். இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவர் எதற்கு? பயத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். என்ன பயம்? ஆமென். எதற்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார் என்றால், சூழ்நிலைகளை மேற்கொள்ள அவர் பலனை தருகிறார். The Holy Spirit gives us power in order to overcome circumstances. சூழ்நிலைகளை மேற்கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, ஆமென், அநேக இடங்களிலே சென்று ஊழியம் செய்தார்கள். எபேசு என்ற பட்டணம், அப்போஸ்தலர்கள் 19 அதிகாரத்தில் அந்த பட்டணத்தின் காரியங்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாவமும் அசுத்தமும், ஆமென், அந்நிய காரியங்களிலும், ஆமென், நிரப்பப்பட்ட, விக்கிரக ஆராதனையில் நிரப்பப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்தது. தீனாலை வணங்குகிற ஒரு பட்டணமா இருந்தது. அங்கே ஊழியம் செய்வது மிகவும் கடினமானது, சவால் நிறைந்த ஒரு காரியமா இருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு பற்றி சொன்ன வார்த்தை, சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும், ஆமென், don't pray for God, amen, to change your circumstances, but you must pray, God, Lord, give me the ability to overcome the circumstances. ஆண்டவரே, சூழ்நிலை மாற்றும் என்று ஜெபிப்பதை விட, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை சமாளிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஒருவேளை சூழ்நிலைகளை குறித்த பயம் நமக்குள் இருந்தாலும், அந்த பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலைகளை மேற்கொள்ள பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அநேக நேரங்களில் ஆண்டவர்
சீஷர்களை கர்த்தர் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ஆமென் 35 41 வரைக்கும் நீங்கள் வாசித்தும் பொழுது ஆண்டவர் ஒரு பிரயாணத்தில் இப்போ கர்த்தர் சொன்ன வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போவதை பார்க்கிறோம். திடீர் என்று சொல்லி ஒரு சுழல் காற்று வருகிறது, சூறாவளி காற்று வருகிறது, படகு தத்தளிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இயேசுவும் அந்த படகுல இருக்கிறார். திடீரென்று சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போனார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அங்கே அவர்கள் கலங்குவதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரே, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை நிச்சயமா அவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கணும். அந்த வார்த்தைகளை எவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே போகும் இடத்தை சொல்லுவார், ஆனால் இடையில வரும் பிரச்சனையை ஒரு நாளும் விவரித்து சொல்வதில்லை. God promises a destiny, but He will never describe the dangers that we are going to face in our journey, in the midst of our journey. No. அதை ஆண்டவர் ஒரு நாளும் பிரச்சனைகளை குறித்து விவரித்து சொல்வதில்லை. நான் கூட இருக்கிறேன், அவ்வளவுதான். சில நேரங்களிலே ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து வெளியே நம்மை கொண்டு போக மாட்டார், ஆனால் பிரச்சனையின் மத்தியிலே அதை தாங்க கர்த்தர் பலனை தருகிறார். Praise the Lord. God will never take you out of the storm, but God will keep you in midst of the storm, and God will give you the power, amen, to withstand every circumstances that is against you. உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவன் அந்த பலனை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை குறித்த பயமா, இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்த பயமா? ஆமென். கர்த்தர் என்ன தருகிறார்? பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலே நமக்கு சூழ்நிலைகளை மேற்கொள்ள பவர், பலனை அவர் நமக்கு தருகிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்குள்ளே நடத்தப்பட்டார். அங்கே சத்துருவினால் சோதிக்கப்படுகிற காரியம் வருகிறது. கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை ஆண்டவர் தம்முடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எல்லா உபத்திரவங்களையும், அன்னைக்கு சபை சந்தித்த எல்லா பாடுகளையும் மத்தியில தேவனுக்காய் சாட்சியாய் வாழ அந்த உன்னத பலனை கர்த்தர் தந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னாரே, ஆமென், உன்னதத்திலிருந்து ஆவி வரும், உன்னதத்திலிருந்து அந்த பலன் வரும். அந்த பரிசுத்த ஆவி, ஹல்லேலூயா, உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், சமாரியா பூமியிலே பல கடைசி வரையும் பரியந்தம் எனக்காக சாட்சியாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது சூழ்நிலைகளை குறித்த பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். காரணம், ஆமென், அந்த சூழ்நிலையிலும் சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிதியோனுடைய நாட்களிலே கர்த்தர் கிதியோனை தெரிந்தெடுத்து அற்பமாய் எண்ணப்பட்ட, தன்னையே அற்பமாய் எண்ணிக்கொண்டிருந்த கிதியோனை கர்த்தர் எடுத்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சூழ்நிலைகளை மேற்கொள்ள கர்த்தர் அவனுக்கு பலன் தந்தார். தன் குடும்பத்தில் இருக்கிற பலிபீடங்களை தகர்க்க கர்த்தர் பலன் தந்தார். சுத்திகரிக்க கர்த்தர் பலன் தந்தார். தேவனுடைய தெய்வீக ஏற்பாடுகள் தன்னுடைய தேசத்திலே வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பஞ்சங்களை கர்த்தர் மாற்றும்படியாக, ஆமென், சூழ்நிலைகளை மாற்றும்படியாக தேவ பலன் அவனுக்குள்ளே வந்தது. இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்பதை விட இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும். இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ளாமல் நான் சூழ்நிலையை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியின் பலனை தாரும். ஆமென். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். God gives us the spirit of power in order to overcome every adverse situation. புயலை போன்ற வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள, சடுதியாய் வருகிற பிரச்சனைகள், எதிர்பாராத வருகிற பிரச்சனைகள், இவைகளை மேற்கொள்ள தேவன் பரிசுத்த ஆவியினாலே பலனை தருகிறார். இரண்டாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர் பலத்தின் ஆவி மாத்திரமல்ல, ஆமென், அன்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மனிதர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனை, இன்னைக்கு அநேகருக்கு மனிதர்களை பார்த்தால் பயம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். மனிதர்களை குறித்த பயம். இன்றைக்கு சூழ்நிலை மாத்திரமல்ல, மனிதனை குறித்து, மனிதனுடைய தீய செயல்களை குறித்து பயம். பைபிள் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஒரு வழியா வருகிற சத்ரு 7 வழியாய் ஓடுவான். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்ல இல்லை.
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அன்னைக்கு பாலாக் பிலியாம் என்கிற தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து மலை விட்டு மலை, எத்தனை மலைகளை அவன் மாற்றினாலும் சரி, எத்தனை பலிபீடங்களை கட்டினாலும் சரி, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி மறைமுகமான ஒரு கிரியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தது. ஆனாலும் என் தேவன் அவைகளெல்லாம் மாற்றினார். இன்னைக்கு மனிதனை குறித்து, மனிதனுடைய தீய செயல்களை குறித்து நாம் பயந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு அன்பை தந்திருக்கிறேன். 1 யோவான் 4:18 நாம் வாசிக்கலாம். 1 John chapter 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த அன்பு, ஆமென், பயத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா. மனிதர்கள், நாம் எந்த மனிதனை நேசிக்கிறோமோ அந்த மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனிதர்களால் உனக்கு பிரச்சனையும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியினாலே, ஆமென், உண்டான அன்பு. இந்த பரிசுத்த ஆவியினால் இருதயத்தில் ஊற்றப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு நம்மை சபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும், ஆமென், நம்மை நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி, ஆமென், அவர்களுக்காக ஜெபிக்கும்படி இந்த பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய இருதயத்தில் இந்த காலையில் ஊற்றப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆவியின் அன்பு இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நாம் மனிதர்களை குறித்து, மனிதருடைய தீய எண்ணங்களை குறித்து, தீய ஆலோசனைகளை குறித்து, தீய செயல்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என பரிசுத்த ஆவியின் ஒரு கனி எதுவென்று சொன்னால் அன்பு. கலாத்தியர் 5:22-23 படி பரிசுத்த ஆவியின் கனி நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:4 பார்க்கும் பொழுது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, ஆமென், இருமாப்பா இராது, அயோக்கியத்தனம் செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் அந்த இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த அன்பு இன்னைக்கு நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படி, நன்மை செய்யும்படி, உதவி செய்யும்படி ஆண்டவர் சொன்னார். உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட இந்த அன்பு நமக்கு என்ன செய்யும் தெரியுங்களா? ஆமென், மற்றவர்களுக்கு உதவி செய்யும். ஆமென். கொர்நேலியை போல் இந்த கடைசி இந்த நாட்களிலே நாம் ஒரு பக்கம் ஜெபித்தாலும் கூட அவன் ரட்சிக்கப்படாத ஒரு நபராய் இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 ஆனால் அவன் தானம் தர்மம் செய்கிறவனாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இந்த நாளில் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நம்மை சபிக்கிறவர்களை, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அதுதான் ஆவியின் கனி. அல்லேலூயா. சுயநலம் இருந்தா அன்பு இருக்காது, பெருமை இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது, கசப்பு இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது காரணம் ஆண்டவரை என்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். யோவான் 13:34-35, கொலோசியர் 3:14 ஆண்டவர் பல பிரமாணங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஆமென். 1 யோவான் 4 முழுதும் வாசித்து பாருங்களேன். அவர் முதலாவது நம்மிலே அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மிலே அன்பு வைத்தார். நாமும் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த காலவெளியில் அந்த பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பு உங்களிலே பெருக கடவதாக. 3வது நாம் பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு தந்தருளினார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மை குறித்திருக்கிற பயத்தை மேற்கொள்ள உதவி செய்வார். 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கும் பொழுது, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் பயத்தின் ஆவி அல்ல, ஆமென், பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்திருக்கிற பயத்தை மேற்கொள்ள ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். He overcomes fear. He enables us to overcome the fear concerning ourselves. நம்மை குறித்த ஒரு பயம். ஹல்லேலூயா. ஐயோ, சில நேரங்களில் நம்முடைய சிந்தையை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை.
ஆமென். நம்மை சிந்தையை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை தான் செய்கிறேன், எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை தான் பார்க்கிறேன். என்னால் ஒரு ஜெய வாழ்க்கை இல்லை, நிர்பந்தமான மனிதன் நான். யார் என்னை இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பதிலாய் வருகிறதை பார்க்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்தர்கள் எனப்படுகிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்பட்ட நாம் மாம்சத்துக்குரிய இச்சைகளை நாம் ஒரு நாளும் நிறைவேற்ற முடியாது. இந்த நாளிலே நம்முடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு இன்னைக்கு பார்க்கும் பொழுது கவலைகள், பாரங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் பிசாசு நம்முடைய மனதிலே கொண்டு வந்து, வேதம் சொல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்தில் தெரிவிங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்பும். இன்னைக்கு நம்முடைய சிந்தையை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாததை பார்க்கிறோம். பல காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்கிறது, இந்த பரிசுத்த ஆவியானவரில் வரும் பொழுது உன்னுடைய சிந்தை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், வேதம் சொல்லுகிற ஒரு மனிதனுடைய சிந்தை எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் என்று சொல்லி, ஆமென். இன்னைக்கு இந்த சிந்தையில் இருக்கிற சிறை இருப்பை கர்த்தர் மாற்றும்படி, ஆமென், இந்த சிந்தையில் இருக்கிற பயத்தை மேற்கொள்ளும்படி, ஐயோ என்னால் கட்டுப்படுத்த முடியலையே, இந்த பாவத்திலிருந்து இச்சையிலிருந்து என்னால் வெளியேற முடியவில்லையே என்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அ டிசிப்ளின், அ செல்ஃப் கண்ட்ரோல், ஆவின் கனி. ஆமென். பரிசுத்த ஆவியின் கனியிலே ஒன்று இச்சை அடக்கம். ஆமென். தன்னையே கட்டுப்படுத்த முடியாத, தன் சிந்தையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனுஷன் மதில் இடிந்த பட்டணத்துக்கு சமமா இருக்கிறான். வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், அக்கிரம சிந்தையை வெறுத்தேன், வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். ஆமென். A disciplined thinking enables you to live a disciplined life. ஒரு ஒழுங்கான நேர்த்தியான சிந்தை உடைவோம் என்று சொன்னால், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள இருந்தா, ஆமென், நம்முடைய வாழ்க்கையும் ஒழுங்குள்ள வாழ்க்கையாய் மாறும் என்று ஆமென் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலவேளையில் அநேகருக்குள்ள இருக்கிற பயம், என் சிந்தையை, என் மாம்சத்தை, என் இச்சையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வேதத்தில் வாசிக்கிற கர்த்தர் ஆதாமை படைத்த போது, ஆதாமை படைப்பின் மகுடமாய் கர்த்தர் படைத்து கர்த்தர் சொன்னார், எல்லாவற்றையும் ஆண்டுகொள், கீழ்ப்படுத்திக்கொள் என்று சொல்லி. ஆனால் அவனாலே, ஆமென், சோத்ராம், இந்த நன்மை தீமையை அறிவிக்கிற இந்த விருட்சத்தின் கனியை பார்க்கக்கூடாதபடி, சாப்பிடக்கூடாதபடி அவனுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஏவாளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லை. சகலவற்றையும் ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இச்சை, உலகத்தின் காரியங்கள், மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மனுஷனை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அந்த பயத்தில் இருக்கலாம், ஐயோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வர முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வரும் பொழுது உங்களுக்குள்ளே கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிந்தையில கர்த்தர் எங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டின் ஆவியை தர பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. இது எப்படி நடக்கும்? ஆமென். வேத வசனத்தை தொடர்ந்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்ய அவர் கர்த்தர் வல்லவர். என்னைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன் மேல் கரத்தை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை, அந்த வரத்தை நீ அனல் மூட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்டர் அப். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இன்றைக்கும் நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் நம்ம அவிழ்த்து போடக்கூடாது. We must not quench the Holy Spirit. We must not neglect the Holy Spirit. அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென். ஆனால் என்ன செய்ய வேண்டுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, கரத்தை வைத்த பொழுது அந்த பெற்றுக்கொண்ட ஆவியை நீ என்ன செய்? அனல் முட்டு. ஹல்லேலூயா. நான் போகும் காலம் வந்தது, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகும் காலங்கள் வந்துவிட்டது. நமக்கு என்பதாக இருந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தில் நடக்கிற சந்ததி, தரிசனத்தில் நடக்கிற சந்ததி அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மோசே கடந்து போன பின்பு, ஆமென், மோசேக்குள்ள இருந்த ஆவி ஜாஷுவாக்குள்ள கடந்து வந்தது. எலியா கடந்து போன பின்பு ஒரு எலிசாவை கர்த்தர் அங்கே இரட்டிப்பான வல்லமையினாலே நிரப்பி அவனை பயன்படுத்தினது பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு கேயாசியை போல தேவன் வைத்திருக்கிற தெய்வீக ஏற்பாடை ஆமென் பெற்றுக்கொள்ள, ஆமென், உலகத்தின் காரியத்தின் மேல் நம்முடைய கண்கள் நோக்கமாயிராதபடி, நம்முடைய ஆவியை அவிழ்த்து போடாதபடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், மதுபானத்தினால் வெறி கொள்ளாமல் ஆவி உள்ளான மனுஷன்ல ஆவியிலே பலப்படுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சபைக்காக அநேக முறை அவர் ஜெபம் பண்ணுகிறார்.
இந்த பரிசுத்த ஆவிலே நீங்கள் பலப்பட வேண்டும், உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1 பார்க்கிறோம். எபேசியர் 3 20 அவர் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில அந்த ஆவி, அது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். You must keep the fire burning. You must feed the fire. ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து அவர் என் சிந்தையையும், ஆமென் ஸ்தோத்திரம், என் சூழ்நிலையும் என் சித்தத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு நான் பெற்ற வரத்தை நான் அனல் முட்டணும். பிரைஸ் தி லார்ட். அதை நான் அவிழ்த்து போடக்கூடாது. அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் என்ன செய்வார்? பலிபீடத்திலே வந்து, காலையிலே வந்து அந்த பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல்களை அப்புறப்படுத்தி புதிதாய் கட்டைகள், விறகு கட்டை வைத்து பலிகளை செலுத்துவதை பார்க்கிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவர் கேட்கிறார், நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தில் உள்ளான மனுஷன், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை, ஆமென், அந்த அந்த பரிசுத்த ஆவி என்ற அக்கினியை நாம் அனல் மூட்டணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேண்டாதவைகளை நாம், ஆமென், சாம்பல்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். செத்துப்போன கிரியைகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். மாம்சத்துக்குரிய கிரியைகளை அப்புறப்படுத்தி we must keep on feeding the fire. அது எப்படிங்க? ஆமென், வேத வசனத்தினாலும் வேத தியானத்தினாலும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுனால நாம் அந்த அக்கினி அவிழ்த்து போடாதபடி மாம்சத்தின் கிரிகளை தள்ளி ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அந்த ஆவியை அனல் மூட்ட முடியும். வேதத்தில் வாசிங்க, லூக்கா 24 இரட்சகரை இழந்து போன சீஷர்கள், எம்மாவுஸ் சீஷர்கள், ஹல்லேலூயா, ஆமென், வசனத்தை மறந்து போன சீஷர்கள், அவர்கள் தன்னை சொந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. அவரை கல்லறையில், சிலுவையில் அறைந்து கல்லறையில் வைத்து விட்டார்கள். நம்பிக்கையற்றவர்களாய் போகும் பொழுது வேதம் சொல்ல, அவளோடு கூட கர்த்தர் கடந்து போனார். ஹல்லேலூயா. அவளோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலும் அவர் மாறல. ஒருவேளை நம்ம, ஆமென், மறந்திருக்கலாம் வசனத்தை, வாக்குத்தத்தத்தை. இரட்சகரை இறந்து வாழலாம், அவர் தொடர்ந்து நம்மோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை கட்டி எழுப்ப, நம்முடைய அக்கினியை அனல் மூட்ட, ஆமென், நாம் அக்கினியாய் மாற, நம்மை அனல் மூட்டி எழுப்புவதற்கு இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு எதிர்பார்க்கிற காரியம், இந்த அக்கினி தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் விரும்பாத அமாம்சமான செத்துப்போன சாம்பலை போன்ற காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த அக்கினி அனல் மூட்டி கொண்டே இருக்கணும், எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கணும். வசன தியானம் ஜெபத்தின் மூலமாக, ஆமென், அந்த அக்கினியை எரிவுற்று கொண்டே இருக்க வேண்டும். we must keep the fire, we must feed the fire. ஆமென். அது அவிழ்ந்து போகக்கூடாது. ஆமென். we must not grieve the Holy. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லப்போற, ஆண்டவரே, என் சிந்தையையும் என் இருதயத்தையும், ஆண்டவரே, காரணம் ஆண்டவரே, என் இருதயத்தில் தான் தேவ அன்பு இருக்கிறது. ஆண்டவரே, என் சிந்தையில தான் ஆண்டவரே தேவ சித்தத்தை, ஆமென், காணப்படுகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, என் சிந்தையையும், ஆண்டவரே சொல்லுங்க, என் இருதயத்தையும், ஆண்டவரே, என் சித்தத்தை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன். என் இருதயம் சுத்த இருதயம் மறந்தாதான், ஆவியானவர் என் இருதயத்தில் கிரியை செய்ய நான் ஒப்பு கொடுத்தாதான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும். உங்களுடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்தும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்வதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். உங்கள் சிந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். உங்கள் சிந்தை மண்டலத்தை ஆவியானவர் ஆக்கிரமிக்க, ஆமென், வேத வசனத்தினால் நீங்கள் நிரப்ப இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், எந்த சூழ்நிலைகள் பாதகமானாலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள், சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் ஜனங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு அன்பின் ஆவியை தந்திருக்கிறார். 1 யோவான் 4:18 அன்பு, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆமென், நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு, ஒரு சுய கட்டுப்பாட்டுள்ள வாழ்க்கை வாழ, எல்லா காவலோடு சிந்தையை காத்துக்கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை இந்த காலவேளையில், ஆமென், எது சூழ்நிலைகளை குறித்த பயமா, மனிதர்களை குறித்த பயமா, அல்லது உங்களை குறித்தே ஒரு பயமா? ஐயோ, என்னாலே இந்த காரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே. அந்த மனுஷன், கல்லறையில் இருந்த மனுஷன், வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு
இரவும் பகலும் குக்குரலிட்டு கொண்டு தன் சரீரத்தை காயப்படுத்தி வஸ்திரம் இல்லாதவனாய் ஒருவனும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனே தன்னையும் அவன் தன்னையே தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. He could not control himself and people could not control himself. The காரணம் என்ன? சிந்தையில் இருந்த பிரச்சனை. இயேசு அந்த லேகியோன் என்ற பிசாசினால் பாதிக்கப்பட்ட அநேக பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷனை விடுதலை ஆக்கின போது அவன் புத்தி தெளிந்து தேவ பாதத்தில் அமர்ந்திருந்தான். இன்னைக்கு காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவரே, என்னை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை, இந்த பாவ இச்சைகளிலிருந்து விடுதலை பெற முடியல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவரே, எனக்குள்ளே நீர் கடந்து வாங்க. அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு விசுவாசிக்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் தொடர்ந்து ஆமென், கீப் த ஃபயர், ஃபீட் த ஃபயர், அந்த அக்கினியை அனல் மூட்டுங்கள், அவிழ்த்து போடாதிருங்கள். தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் பலப்பட கர்த்தர் உதவி செய்வார். நீங்களும் இந்த சந்ததியில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் போன போதிலும் நீங்களும் நானும் ஒரு யோசுவாவை போல, ஒரு எலிசாவை போல, ஆமென், ஒரு தீமோத்தேயு போல ஒரு விசுவாச உள்ள சந்ததியாய் பரிசுத்த ஆவியின் பலன் கொண்டு அல்லேலூயா பிரைஸ் ஆல் சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாய், ஆமென், மனிதர்களால் வருகிற சூழ்ச்சிகளை பகித்தெறிந்து அதை ஜெயிக்க எல்லாவற்றிலும் சுய கட்டுப்பாட்டோடு பரிசுத்த ஆவியின் கனிகளால் நிறைந்து அவருக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, இந்த நாளிலே தந்த வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில் இருக்கிற இடங்களிலே ஒரு பரிசுத்த சந்ததிங்க சபையில் எழும்பட்டும், இங்கே தேசத்தில் எழும்பட்டும். ஆண்டவரே, ஒரு விசுவாச சந்ததி எழும்பட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் அப்படியே மனதிலே கொண்டு, ஆண்டவரே, சபைகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆண்டவரே, பல காரியங்களுக்கு தடையாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும், ஆண்டவர் அன்றைக்கு பிரைஸ் தி லார்ட், தன்னுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், தன் தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், அப்போஸ்தலன் ஆண்டவரே தீமோத்தேயுக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை ஆண்டவரை மோசே பிரிந்து போயிருக்கல, எலிசா கடந்து போனாலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் பெற்ற யோசுவாவை போல, ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்ற எலிசாவை போல, நாங்கள் ஒரு நாளும் கேயாசியை போல உலகத்தின் காரியத்தில் பின் சென்று அந்த ஆவியின் வரத்தை, ஆண்டவர் அந்த தரிசனத்தை இழந்து போய்விடாதபடி, ஆண்டவரை கடைசி பரியந்தம் உம்மை பின்பற்றுகிற ஆண்டவர் ஒரு தீமோத்தேயு போல கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தாவே, அன்றைக்கு சீஷர்களை பார்த்து நீ கடிந்து கொண்டீரப்பா, ஆமென், அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு, ஆண்டவரை கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சூழ்நிலை மாற்றும் என்று ஜெபிக்கிறதை விட, ஆண்டவர், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள, இந்த சூழ்நிலையில் உமக்கு பரிசுத்தமாய் வாழ, இந்த சூழ்நிலையில ஆண்டவரே பிறரை நேசிக்க, ஆண்டவரை பிறருக்கு உதவிக்கரத்தை நீட்ட, ஆண்டவர் எல்லாவற்றிலும் செய்ய கட்டுப்பாடோடு வாழ எங்களுக்கு பலம் தாரும் என்று சொல்லி ஜெபிக்க உதவி செய்யும். இந்த காலவேளையில ஆண்டவர் சூழ்நிலை நிமித்தமாய் பயந்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானோட வல்லமை அவர்கள் மேல் இறங்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். அந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. கிதியோனை பலப்படுத்தின தேவன் இவர்களை பலப்படுத்துவீராக. கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை மேற்கொள்ள அந்த பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக. யோவானை போல வனாந்தரத்தில் இருந்தபோது பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினால் நிரப்பப்பட்டவன் அந்த பாதகமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்காக சாட்சியாய் வாழ்ந்தது போல இந்த சூழ்நிலையில் எரிகிற பிரகாசிக்கிற தீபமாய் வாழ கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பிறரை நேசிக்க, மனிதர்களை குறித்திருக்கிற பயங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, பிறரை உம்மை போல நேசிக்க, ஆண்டவரே, பரிசுத்த ஆவினாலே எங்கள் இருதயத்தில் உம்முடைய அன்பு ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா காவலோடு எங்கள் சிந்தையை காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவரே, இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் ஆக்கிரமிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையினாலே உம்மை நாங்கள் கனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தையும் எங்க சித்தத்தையும், ஆண்டவரே கர்த்தாவே, எங்க விருப்பத்தையும், இயேசுப்பா, ஆண்டவரே, Lord, we surrender our mind, Lord, heart and will, Lord, that Holy Spirit may take control, oh God. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை, அந்த ஆவியின் வரத்தை, அந்த அக்கினியை அவிழ்த்து போடாதபடி அனல் மூட்ட வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அனல் மூட்ட உதவி செய்யுங்க. ஆண்டவர், செத்து போன மாம்ச கிரியையினாலே
அவைகளை அவிழ்த்து போடாதபடி அது கொழுந்து விட்டு எரிய ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு நீ பலனை கற்றிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. செத்து போன கிரிகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. இந்த ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆவிலே அனலா இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த பரிசுத்த ஆவியின் பலன் ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். விசுவாசிக்கிறேன் இந்த பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆமென். நாம் சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை, மனிதர்களை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நமக்கு குறித்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் ஆள பிறந்தவர்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு கூட ஆமென் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆமென் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க எல்லாவற்றிலும் அவரை கனம் பண்ண நிச்சயமாண்டு உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொள்ளுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். May God bless you.